50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களிடம் 10% பங்களிப்பு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நின்றவர். அப்பொழுது நான் நன்றி உரை சொன்னேன். எந்த அறிவிப்பும் இல்லையே, நன்றி உரையை பந்தல் போட்டு சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அந்த கடமை என்று நிறைவேற்றுகின்றேன். அன்றே நன்றி உரை நீங்கள் தான். நாங்கள் ஒரு கட்டடம் எழுங்குகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டடத்திற்கு கட்டுக்கம்புகள் தூணாக இருக்கும் என்று சொன்னார். இன்று அந்த கட்டுக்கம்புகளை உயர்த்தி பிடித்தார். வாழை மரங்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கும். ஆனால் கட்டுக்கொம்பை வாழை மரம் போல் நின்றவர் தான் தலைவர். இன்று தளபதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். 58,000 பேர் 48,000 பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50% விழுக்காடை தந்தது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலத்தை இன்று அவர் நிறுத்தி அதற்கான வரலாறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்களும் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கடுமையான யுத்தத்தை அந்த வாழ்வாதார மாநாட்டை காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன். செயல் மட்டுமே காட்டக்கூடியவர், பேச்சு இல்லாம செயலை மட்டுமே. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய செயல் இன்று நடத்தி காட்டுகிறார் சொன்னால் இந்த வாழ்வியலை இந்த இனம் என்றும் மறக்காது. இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தந்திருக்கிறார். இப்ப டெல்லி தமிழ்நாடு பார்க்கணும், திராவிடத்திலையும் பார்க்கணும், முற்போக்கிலையும் பார்க்கணும், பகுத்தறிவு சிந்தனையிலும் பார்க்கணும். சமூக நீதியை காத்த தலைவன் வாழ்க வாழ்க வாழ்கவே. சாக்டோஜியோவின் 22 ஆண்டுகால போராட்டம் என்பது இன்றைக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.